மனிதனை விட பறவைகளுக்கு தான் காலையில சீக்கிரமா எந்திரிக்கிற பழக்கம் உண்டு. 3:10க்கெல்லாம் எந்திரிக்கதான் சில பறவைகள். காகங்கள்லாம் 4, 4:10, 4:30க்குள்ள அதனுடைய கண் விழிப்பு வருதான். பச்சை கிளிக்கும் காக்காவுக்கும் ஒரு பெரிய சண்டை. எல்லாரும் சொன்னாங்கன்னா பச்சை கிளி தான் இருக்கிறதுல ரொம்ப அழகுன்னு. காக்கா சொல்லிச்சான், இருக்கிறதுல நான் தான் அசிங்கம் அப்படின்னு. கடவுள் சொன்னாராம், ரெண்டுத்தையும் கூப்பிட்டு பஞ்சாயத்து வச்சாராம். இது வருப்பா, பச்சை கிளி எவனா ஒருத்தன் பிடிச்சானா அவனுடைய பாஷையை கத்துக் கொடுக்கறதுக்கு பூண்டை நல்லா கொதிக்க வச்சு பச்சை கிளியுடைய நாக்குல சூட வைக்கிறான் அவன் பாஷை வர்றதுக்கு. உனக்கு அப்படி கிடையாது, உன் பாஷையில கூப்பிட்டு உனக்கு சோறு வைக்கிறான். கா கா கான்றான். பச்சை கிளி கூப்பிட்டு ஆனாத அதுகிட்ட அப்படின்னு கூப்பிட்டு சாப்பாடு வைக்கிறது இல்லை. அதனால யுவர் த லக்கி பெலோ அப்படின்னு சொல்லி அந்த காக்காவுடைய பெருமையை கடவுள் சொல்லி அனுப்பிச்சினாராம். அமாவாசையானா உன்னதான் தேடுவாங்க, பச்சை கிளியை எவனும் தேட மாட்டான்னா. இருக்கிற எல்லா உறுப்புகளும் சண்டை போடுச்சான், நான் தான் பெரிய ஆளு, நீ தான் பெரிய ஆளுன்னு. அப்போ கைதான் சொல்லிச்சான், இருக்கிறதுல நான் தாங்க எல்லாத்துக்கும் யூஸ். ஒருத்தனுக்கு அள்ளி கொடுக்கறதுனால நான் தான், ஒருத்தனுக்கு இல்லை அப்படின்னாலும் நான் தான், ஒருத்தனுக்கு டாட்டா காட்டினால நான் தான். இந்த கை தான் எல்லா உறுப்புக்கும் போவோம். கண்ணுக்கு போவோம், தலைக்கு போவோம், அங்க போவோம், இங்க போவோம், எல்லா இடங்களுக்கும் போவோம். அதனால இந்த கை தான் நான் தான் பெஸ்ட் அப்படின்ச்சான். எல்லாத்துக்கும் கை கொடுக்குற கை அப்படின்னு இருக்குது நம்பிக்கை. இப்போ ஆதார் கார்டுல என்னுடைய விரல் வச்சாதான் வேலை நடக்கும். அதனால நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிச்சான். கை முன்னிலே எல்லா இடங்களுக்கும் போகக்கூடிய ஆற்றல் கைக்கு மட்டும்தான் உண்டு. வேற எந்த உறுப்புக்கும் அந்த சக்தி கிடையாது.